Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது irrational numberோட definition. An irrational number is a number that cannot be expressed as an ordinary ratio of two integers. அதாவது p by q அப்படின்ற ஃபார்மேட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத நம்பர்ஸை தான் நம்ம irrational numbers அப்படின்னு சொல்லுவோம். A irrational number is a number that cannot be expressed as an ordinary ratio. ஸோ இதுதான் ஆர்டினரி ரேஷியோ. இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ரெண்டு இன்டீஜர்ஸை தான் நம்ம irrational numbers அப்படின்னு சொல்லுவோம். தென் டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல்னால் நம்மளுக்கு நார்மலாக டெசிமல் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும். இப்போ டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். when the decimal expansion of p by q where q is not equal to 0 terminates. அதாவது டெர்மினேட்ஸ்னால் முடியும். ஸோ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது அந்த நம்பரு முடியுது, அதாவது போய்கிட்டே இருக்கும். ஒரு சில நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 0.0 வச்சுட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி போகாமல் ஒரு சர்டைன் ஸ்டேஜ்குள்ளே அந்த நம்பரோட டிவிஷன் வந்து எண்ட் ஆகிடும். அப்படி இருக்கிற நம்பர்ஸ் the decimal expansion is called terminating decimals. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 7 divided by 5. ஸோ இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டரில் வந்து பிக்கர் நம்பர் இருக்குது, டினாமினேட்டரில் வந்து ஸ்மாலர் நம்பர் இருக்குது. எப்பயுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மேலே ஸ்மாலர் நம்பர் கீழே வந்து பிக்கர் நம்பர் இருக்கும். ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ 5ஐ நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 1 times 5 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 2 வரும். தென் பாயிண்ட் வச்சு டெசிமல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5s are 20. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துடும். இந்த மாதிரி 0 எண்ட் ஆகிறது நம்மளுக்கு மேலே ஒரு டெசிமல் நம்பர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 0 வந்து மேலே இருக்கிற கோஷன்ட் ஒரு டெசிமல் நம்பராக வந்துச்சு அப்படின்னா அது டெர்மினேட்டிங் டெசிமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 3/5. ஸோ 5 அப்படின்னா 3 வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ டேரெக்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ டெசிமல் வச்சுக்கிறோம், 0 சேர்க்குறோம். ஸோ 6 5s are 30. ஸோ 6 times. அப்போ மேலே இருக்கிற உங்களுக்கு கோஷன்ட் வந்து என்ன வருதுன்னா 0.6 அண்ட் ரிமைண்டர் 0. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒரு சர்டைன் லிமிட்டில் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when the decimal expansion of p by q where q is not equal to 0 terminates, that is it comes to an end, the decimal expansion is called terminating decimal. A rational number. A rational number can be expressed by either a terminating or a non-terminating and recurring decimal expansion. அப்படின்னா p by q அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதுறது தான் ரேஷ்னல் நம்பர் வேர் q is not equal to 0. அப்படி இருக்கும்போது இந்த ரேஷ்னல் நம்பர் வந்து ஒன்று டெர்மினேட்டிங்காக இருக்கும், இல்லை நான் டெர்மினேட்டிங்னா நம்மளால் எழுதலாம், ஆர் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த 3 விதத்தில் எந்த மாதிரி வேணாலும் நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்க ரேஷ்னல் நம்பர் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் இஸ் பீரியட் ஆஃப் டெசிமல். ஸோ பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர்ஸ், த நம்பர் ஆஃப் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இஸ் கால்ட் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல். ஸோ ஒரு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு ரேஷ்னல் நம்பரை நம்ம டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு அப்புறம் வந்த நம்பர்ஸே திருப்பி ரிப்பீட் ஆகும்போது அந்த நம்பர்ஸை எந்த நம்பருக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் நம்மளோட லென்த் ஆஃப் த டெசிமல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 22/7 அப்படின்னு சூஸ் பண்ணோன்னா இது நம்மளுக்கு தெரியும். ஸோ 22/7ன்றது பையோட வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ வந்து 3.142857. எகெயின் ஏன் நம்ம இங்கே பார் போட்டிருக்கோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு எகெயின் நம்மளுக்கு ஒரு சர்டைன் லிமிட் 142,857க்கு அப்புறம் திருப்பி நம்மளுக்கு 142,857 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். திருப்பி 142,857 இதே நம்பர் தான் நம்மளுக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு பையோட வேல்யூ. ஸோ இங்கே வந்து லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் இஸ் 6 அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 நம்பர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் த சேம் 6 நம்பர்ஸ் வில் பி ரிப்பீட்டட். ஸோ த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னா எத்தனை நம்பருக்கு அப்புறம் அதே சேம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதை தான் வந்து லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்ம 2.2 எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
Now we are going to see example 2.2. Represent the following as decimal form. So கொடுத்திருக்க numbers நம்ம decimal formல convert பண்ண போறோம். So 11 4 minus 4 நம்ம plus 4 நே first consider பண்ணிக்கோம். So 4 மட்டும் எடுத்துக்கிறோம். So 11 வந்து bigger number, 4 வந்து small number. So கண்டிப்பா நம்மளால அதை divide பண்ண முடியாது. So point வச்சுட்டு 0 add பண்ணிக்கிறோம். So எத்தனை டைம்ஸ்னா 3 times 33. So 40 minus 33 is 7. Again நம்மளால divide பண்ண முடியாது. So 0, 6 times 66. So 4. Again 0, 3 times 33, again 7, 70, so 6 times 66. So திருப்பி உங்களுக்கு 4 தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.363636 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். So therefore we see that minus 4 by 11 is equal to minus 0.36 bar. இப்போ தான் நம்ம பார்த்தோம் பீரியட் ஆஃப் டெசிமலில் இந்த ரெண்டு நம்பரும் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றதுனால இது வந்து terminating number அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சாரி நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ வந்து 75 11ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 11ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வச்சு நம்பர் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 11 75ன்றதுனால நம்மளால் 1 டைம்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ 1 times 75. நெக்ஸ்ட்டு 110லேருந்து 75 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 வரும். ஸோ ஒரு ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 times 300. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50. எகெயின் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 6 times 450. தென் எகெயின் உங்களுக்கு 550 கிடைக்கும். ஸோ இன்னும் ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா 500. எகெயின் 6 times 450. ஸோ எகெயின் 50. ஸோ இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ 11 by 75 is nothing but 0.146 bar. So first one, reciprocal decimal representation. 1 divided by 1. 1 ஆல் டிவைட் பண்ணோன்னா which is equal to 1. 1.0 தான் வரும். So which is a terminating number. இதோட இது முடிஞ்சிரும். Then 1.2 is equal to 0.5. That's all. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த நம்பர்ஸும் வராது. So it is also a terminating number. Then 1 by 3 is equal to 0.3333 போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் மேலே பார் போட்டிருக்காங்க. இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். Then 1 by 4 is equal to 0.25. இதுவும் டெர்மினேட்டிங் நம்பர். 1 by 5 வந்து 0.2ன்னு எழுதலாம். இதுவும் டெர்மினேட்டிங் நம்பர். அப்போ 1 by 6 is equal to 0.16666 போயிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். Exercise 2.2. First problem. Express the following rational number into decimal and state the kind of decimal expansion. So first question வந்து 2 by 7. So normal division தான். So 7 2ஆல் divide பண்ணோம். நம்மளால் பண்ண முடியாது. So point வச்சு 0 add பண்ணிக்கிறோம். So 2 times 14. So 20 minus 14 is 6. Again 0. 8 times 56. Then 4. 0 add பண்ணிக்கிறோம். So 5 times 35. Then remainder is 5. Then 0. 7 times 49. So 50 minus 49 is 1. Then 0 add பண்ணுறோம். 1 times 7. Then 10 minus 7 is 3. So 0 add பண்ணிக்கிறோம். Then 4 times 28. Then 30 minus 28 is 2. 0 add பண்ணிக்கிறோம். Again 2 times 14. So இப்போ நம்மளுக்கு 2 by 7 divide பண்ணிங்க அப்படின்னா இப்போ 20 minus 14 again உங்களுக்கு வந்து 6 கிடைக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் திருப்பி இதே தான். 60னா திருப்பி 56 இதே நம்பர் தான் நம்மளுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ 2 by 7 is equal to 0.2857142857 போயிட்டே இருக்கும். ஸோ which is equal to 0.285714 bar. So the numbers is non-terminating and recurring decimal expansion. The second subdivision minus 5 3 by 11. So நம்மளுக்கு ஒரு mixed number கொடுத்துருக்காங்க. mixed fractionல இருக்கு. So solution first வந்து கொடுத்துருக்க நம்பர் எழுதிக்கிறோம். minus 5 by 3 which is equal to minus 5 அப்படியே வச்சுக்கிறோம். plus 3 by 11 நம்ம டெசிமல் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எப்படி டெசிமல் ஃபார்மேட் அப்படின்னா 11 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளால் டைரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ டெசிமல் 0. ஸோ 2 times 22. 30 minus 22 is 8. Again 0. So 7 times 77. So the remainder is 3. Again 0. So 2 times
22, again 8. So it goes on. திருப்பி நம்மளுக்கு அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். So which is equal to 0.272 வரும், which is equal to போயிட்டே இருக்கும். So which is equal to minus 5.272 etc. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். So which is your number. So minus 5.27. இந்த 27 இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. So this is a non-terminating and recurring decimal expansion. So that's all. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் -5 அப்படியே வச்சுட்டு இந்த 3/11 மட்டும் டெசிமலை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம கொடுத்துருக்கிற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்மள டெசிமல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் a non-terminating and recurring decimal expansion. Next, third subdivision and fourth subdivision is your homework problem. Same, express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion. So this is the question 22/3. So இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 7.3 bar வரும், which is a non-terminating and recurring. You have to do the division and check it. Then fourth subdivision 327/200, which is equal to 1.635, which is a terminating decimal expansion. So these two problems is your homework problem. Next question number 2, express 1/13 in decimal form. Find the length of the period of decimal. So இங்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்து decimal formல கன்வெர்ட் பண்ணும் and you have to find the length of the period of decimal. So 1/13 தான் நம்மளுக்கு given. So 1/13 னா 13 நம்ம வந்து 1 வந்து 13 டிவைட் பண்ணணும். ஸோ நம்மளால் டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ டெசிமல் வச்சுக்கிறோம், 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 10னாலும் அதுவும் நம்மளோட ஸ்மாலர் நம்பர் தான். ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 100. ஸோ இன்னொரு 0னா இங்கே மேலே ஒரு 0 போட்டுக்கணும். தென் எத்தனை டைம்ஸ் அப்படிங்கன்னா நம்மளுக்கு 7 டைம்ஸ். 7 into 13 is 91. ஸோ 100 minus 91 is 9. ஸோ again 0. ஸோ 6 times. ஸோ 6 டைம்ஸ்னால் நம்மளுக்கு 6 into 13 is 78. ஸோ எகெயின் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கிடைக்கும். ஸோ 120. ஸோ வந்து நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ். ஸோ 9 into 13 is 117. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் 120 117 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 3. ஸோ எகெயின் 0. ஸோ எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். So 2 into 13 is 26. 30 minus 26 is 4. Again 0. So எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணலாம். So 13 into 3 is 39. So remainder you get 1. So again ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 10. So இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொரு 0 ஆட் பண்ணிங்கன்னா மேலே இன்னொரு 0 ஆட் பண்ணணும். So 100. எகெயின் திருப்பி நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்னா 7 டைம்ஸ் வரும், 91. ஸோ ஒரு சர்டைன் ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு சேம் ப்ரொசீஜரே திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.7692307 திருப்பி வந்து நம்மளுக்கு 07லேருந்து ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஸோ which is implies 1/13 is equal to 0.769237 ... which is equal to 0.07 bar, which is equal to again 0.076923 bar. So இதுதான் நம்மளோட 1/13 வேல்யூவோட 1/13 ஃப்ராக்ஷனோட வேல்யூ. ஸோ the length of the period of decimal is, டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ the length of the period of decimal is 6.
Problem number 3. Express the rational number 1 by 33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1 by 11. Hence, write 71 by 33 in recurring decimal form. So, ஒன்னுல solution ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து 1 by 11ன்றதுக்கு நம்ம டெசிமல் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஸோ 11 1 அப்படின்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஸோ எகெயின் 0 0. ஸோ 9 times 99. எகெயின் யூ கெட் 1. ஸோ 0 இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறோம். எகெயின் நம்மளால பண்ண முடியாது. ஸோ எகெயின் 0. ஸோ 9 times 99. So இதுதான் repeat ஆயிட்டே இருக்கும். So 1 by 11 is nothing but 0.0909 etc. which is equal to 0.09 bar. So இப்போ 1 by 11க்கு நம்ம decimal format convert பண்ணியாச்சு. Next நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 1 by 33. So இப்போ 1 by 33 நம்ம 1 by 11 இந்த டெசிமலை வச்சு இது எப்படி வந்து டைரக்டாக கன்வெர்ட் பண்ணலாம் டெசிமலா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1 by 3 into 1 by 11 எழுதலாம் இதை. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்களாலும் உங்களுக்கு டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகாது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 3 into இப்போ 1 by 11ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ 0.0909 எக்ஸெட்ரா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 1 by 3னா நம்மளுக்கு தெரியும் வேல்யூ. ஸோ 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 0.0909 இன்ட்டு 1 by 3 அப்படின்னு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஸோ 0.0303 எக்ஸெட்ரா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.03 பார். ஸோ இப்போ 1 by 11ஓட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வச்சு டேரெக்டாக 1 by 33ஓட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரியே 71 by 33ஓட expansion number find பண்ணோம் decimal expansion. So 71 by 33 which is equal to the mixed fraction எப்படி எழுதலாம்னா 2 5 by 33. So 33 into 2 is 66. 66 plus 5 is 71 by 33. இதை எப்படி எழுதலாம். So which is equal to 2 plus 5 by 33. So which is equal to 2 plus 5 into 1 by 33 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் தான். 5 by 33 is nothing but 5 into 1 by 33 which is equal to 2 plus 5 into இப்போ தான் நம்ம 1 by 33 டெசிமல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் 0.03 பார். ஸோ எப்பயுமே நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ which is equal to 2 plus 5 into 0.0303 etc. So which is equal to 2 plus இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரியும். ஸோ 0.53 are 15. ஸோ 1515 etc. ஏன்னா 5 3s are 15னா 5 ரிமைண்டர் 1 வரும். அகெயின் 5 into 0 plus ரிமைண்டர் 1 is 1. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டத்தையும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா 2 plus 0.15 bar. So which is equal to 2.15 bar. So 71 by 33 ஓட decimal expansion வந்து 2.15 bar.